வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிரேட் 7ஓட சோஷியல் சாப்டர் 9 ஃப்ரம் த ரூல்ஸ் டு த ரூல்டு டைப் ஆஃப் கவர்மெண்ட்ஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் அப்படின்னா என்னது? ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரி வந்து நல்லபடியாக நடக்கணும், அந்த கண்ட்ரியில் இருக்க ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அந்த சொசைட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அதை வந்து மேனேஜ் பண்ணுறது யார்? கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டமாக வந்து வேலை செய்யுது. ஸோ அது என்னென்னலாம் வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் என்ஷூர் பண்ணுறாங்க, ஒரு சொசைட்டி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், நல்லா வளரணும், அதே மாதிரி செக்யூர்டாக இருக்கணும், பப்ளிக்கு வந்து சொசைட்டி வந்து வாழ்கிறதுக்கு ஏற்ற இடமா இருக்கணும் அப்படிங்கிற இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது, பார்த்துக்கிறது யார்? கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் விஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்ஷியன் விஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து அர்த்தசாஸ்திரா புக் இருக்கு இல்லையா? ஸோ யார் எழுதுறது? கௌதல்யா எழுதியிருக்காரு. ஸோ அவங்க எழுதுன அந்த அர்த்தசாஸ்திரா புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து 3 ஃபோல்ட் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3ஆக வந்து பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷா, பலானா, யோகஷேமா இதெல்லாம் தான் வந்து 3 டைப்ஸ். ஸோ ரக்ஷா அப்படின்னா என்னென்னா, ஸ்டேட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, எக்ஸ்டர்னலாக இருந்து ஸ்டேட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. பலானா அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து யோகஷேமா அப்படின்னா சேஃப்கார்ட் பண்ணுறது, அங்கே இருக்கிற மக்களோட வெல்த்து, ப்ராஸ்பெரிட்டி, அதுக்கப்புறம் வந்து மக்களோட நலனை வந்து பார்த்துக்கிறது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் வந்து 3 ஃபோல்ட் டியூட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட். இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷனோட 3 டியூட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அர்த்தசாஸ்திரா, கௌதல்யா எழுதுனா அர்த்தசாஸ்திரா புக்கில் வந்து இருக்கிறதா ஒரு டோன்ட் மிஸ் அவுட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து கவர்மெண்ட், இப்போ இருக்கிற மாடர்ன் கவர்மெண்ட்டோட கீ ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாடர்ன் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சஸ்டைனபிள் கம்யூனிட்டி, ஒரு சொசைட்டியை வந்து பார்த்துக்கணும், டெவலப்பட ஒரு பர்டிகுலர் சொசைட்டி வந்து நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய டைவர்ஸ்டு ரோல்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ், கீ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னது? லா அண்ட் ஆர்டர் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னா என்னது? ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன என்ஷூர் பண்ணோம்? ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்டேட் அண்ட் கண்ட்ரியில் வந்து என்ன இருக்கணும்? பீஸ் இருக்கணும், மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும், அதே மாதிரி வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். அது பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, உள்ளே மட்டும் கிடையாது, கண்ட்ரிக்குள்ளே மட்டும் கிடையாது, அவுட் சைடு, அதாவது பார்டர்ஸ்லேயும் இந்த பாதுகாப்பு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் பார்டர்ஸில் பாதுகாப்பு இருக்கணும், நம்மளுக்கு என்ன இருக்கணும்? டிஃபென்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லா அண்ட் ஆர்டர் அண்ட் செக்யூரிட்டி. செகண்ட் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ். ஸோ ஃபாரின் அஃபேர்ஸ் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற கண்ட்ரீஸ் கூட, மற்ற நேஷன்ஸ் கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா டெவலப் ஆகி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து எல்லா கண்ட்ரீஸ் கூடயும் இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகாது? கண்ட்ரீஸ் வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அலைண்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? வாரை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்தாலும் மற்ற கண்ட்ரிஸ் வந்து நம்ம கூட வந்து சேர்ந்து அது நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மற்ற கண்ட்ரிஸ் கூட எப்பயும் எப்படியா இருக்கணும்? நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பப்ளிக் குட்ஸ் அப்படின்னா என்னது? பப்ளிக் சர்வீசஸ் அண்ட் எஜுகேஷன். பப்ளிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன? எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த் கேர் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், இல்லை போஸ்டல் நெட்வொர்க் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து எப்படி இருக்கணுன்றாங்க? நல்லா வந்து கவர்மெண்ட் வந்து நல்லபடியாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட். எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்ஸ் இருக்குது இல்லையா? அந்த மார்க்கெட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஸ்டேட்டஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வெல்ஃபேர், அதாவது இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்து இன்னும் அதிகமாக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட். அதாவது அந்த கண்ட்ரியோட எக்கனாமி வந்து நல்லா இருக்கணும், கடனில் இல்லாமல் மக்களுக்கு வந்து எல்லாம் செய்யறதுக்கு எப்போ கேட்டாலுமே வந்து அந்த எக்கானமி வந்து நல்ல வெல்வர்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ மாடர்ன் கவர்மெண்ட் கீழே வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆர்கன்ஸ் ஆஃப் அ கவர்னன்ஸ். இது நம்ம ஏற்கனவே வந்து போன கிராஸ் ரூட் டெமோக்ரஸி லெசனில் வந்து பார்த்துருக்கோம். அதோட ஜிஸ்ட்டு தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக, பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அது வந்து 3 டிஸ்டிங்க்ட் ஆப்ரேஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸை 3ஆக பிரிச்சிருக்காங்க. என்னது? லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன். லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னது?
இவங்க தான் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதே மாதிரி வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் தான். அவங்க தான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்காங்க. ஒரு கண்ட்ரியோட ஃப்ரேம் ஒர்க் பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். அது எது? லெஜிஸ்லேட்டிவ் அஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபவுண்டேஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அ கண்ட்ரி எதுன்னு கேட்டால் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? இவங்க வந்து ரூல்ஸை வந்து டெய்லி டே டு டே லைஃப்பில் வந்து நேஷனில் நடக்கிற ரூல்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, கவர்மெண்ட் போடுற ரூல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதில் நடக்க ப்ராப்ளம்ஸை பார்க்கறது, இதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனோட வேலை. ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்க? ஜுடிஷியல் ஃபங்க்ஷனுங்கிறது நம்மளோட லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட் இதில் வரும். ஸோ ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்க எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? கண்ட்ரியில் வந்து லா வந்து ப்ராப்பராக இருக்கா, எல்லாருமே வந்து நல்லா அதை ஃபாலோ பண்ணுறாங்களா, எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்களா, இல்லை ஏதாவது கான்ஃப்ளிக்ஸ் இருக்கா, ஏதாவது பிரச்சனை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ஜுடிஷியல் ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ 3 ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ்னு கேட்டால் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன், எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் எழுதி இதை பற்றி நீங்கள் வந்து எழுதணும். அடுத்து கீ ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் கவர்மெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் கீ ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைடு பார்க்கும்போது கவர்மெண்ட் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஜெக்டோரிஸ், அப்புறமா வந்து நம்ம கல்ச்சுரல் சர்க்கம்ஸ்டன்ஸ், அப்புறமா அந்த மக்கள் ஆஸ்பிரேஷன் ஆஃப் த பீப்புளோட ஆசைங்க, இதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்துல அந்த பர்டிகுலர் அந்த கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க கல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து மக்களோட ஆசை, இதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு வேர்ல்டில் ஒரு மாதிரி, அதாவது வேர்ல்டில் இருக்க மற்ற கண்ட்ரீஸில் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 கோர் கொஸ்டின்ஸ் வச்சு இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்ன 4 கோர் கொஸ்டின்ஸ் அப்படின்னா, சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. கொஸ்டின் எது இல்லைன்னா யார் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த ரூலை கொடுத்தா, அந்த ரூல் பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி, யார் கவர்மெண்ட்க்கு ரைட்ஸை கொடுக்குறா? பீப்புள், மக்கள் தான் கொடுக்குறோம். கரெக்டாக சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ வந்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தியோக்ரஸி அப்படின்னு இருக்குது. டெமோக்ரஸி மாதிரி இது தியோக்ரஸி அப்படின்னா ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து அந்த பவரை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து மெத்தட் ஆஃப் ஃபார்மேஷன், எப்படி அந்த பவர் அவங்களுக்கு வந்துச்சு, எப்படி வந்து அவங்களுக்கு அந்த பவர் அட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஒன்று வந்து நம்ம வந்து ஓட்டிங் மெத்தட் மூலமாக நம்ம வந்து பவர் கொடுக்கறது. இன்னொன்று வந்து என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளட் லைனாக இப்போ ராஜா அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க வம்சம் தான் வரும் இல்லையா? ஸோ அதுதான் பிளட் லைனேஜ்னு சொல்கிறது. ஸோ ஒரு அப்பா இருக்கிறாரு, அப்பாவுக்கு அப்புறம் பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அப்புறம் அவங்க பசங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரேஷன் வைஸ் அந்த பவரை வந்து அவங்க அட்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. மன்னர் ஆட்சியில் இது வந்து நார்மல். பட் டெமோக்ரஸியில் மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கிறோம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அடுத்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் எப்படி இருக்குது, அந்த கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா? நான் முன்னாடி ஏற்கனவே சொன்னேன், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இந்த 3 இருக்கா? அப்படி இருந்தால் அவங்க வந்து என்னது கம்ப்ளீட்லாம் இண்டிபெண்ட்டாக ஒரு பவர் கூட வந்து இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் வந்து அவங்கள ரூல் பண்ணுறாங்க இல்லையா? எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே ஒரு சிங்கிள் என்டிட்டியா, அதாவது கிங்கு கீழே தான் எல்லோரும் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா, அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் கீழே அவங்க வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரி வந்து இருக்கா அப்படின்றது பார்க்கணும். அது டார்கெட், ஐடியல்ஸ் அண்ட் கோல்ஸ். கவர்மெண்ட் வந்து எதை நோக்கி வேலை செய்யுது? ஈக்குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்தா, யூனிவர்சல் ப்ராஸ்பரிட்டி எல்லாரோட பெனிஃபிட்ஸ்க்காக வேலை செய்தா, இல்லை அந்த பர்டிகுலர் குரூப் அண்ட் ஃபேமிலிக்காக மட்டும், மக்களுக்காக கவர்மெண்ட் வேலை செய்தா, இல்லை தன்னோட குடும்பத்துக்கும் தன்னோட சொசைட்டிக்காக மட்டும் வேலை செய்தா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்கனாலே அது என்ன டைப் ஆஃப் கவர்மெண்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ரஸி. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன வரும்? நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரைட் கொடுத்தா? நம்ம தான் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம், சிட்டிசன்ஸ் கொடுத்துருக்கோம். மெத்தட் ஆஃப் ஃபார்மேஷன் இது என்னது? இது வந்து ஓட்டிங் மூலமாக நம்ம வந்து அதை எடுத்திருக்கோம். அடுத்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்னது? 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்மளோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ டார்கெட், ஐடியல் அண்ட் கோல் என்ன நம்ம கவர்மெண்ட்டோடது? எல்லாருமே, மக்கள் எல்லாருக்குமே எல்லா வெல்ஃபேருமே போய் சேரணுங்கிறது தான் அவங்களோட டார்கெட். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கும்போது நம்ம பர்டிகுலர் கண்ட்ரி வந்து இந்தியா வந்து என்னது? டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்ம பர்டிகுலர் ஸ்டேட் தமிழ்நாடு டெமோக்ராட்டிக் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 4 கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் வச்சு நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து டீப் டைவ் இன்டு டெமோக்ரஸி. டெமோக்ரஸிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெமோக்ரஸி அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங், அதோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா ரூல் ஆஃப் த பீப்புள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி செய்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்றது தான் டெமோக்ரஸி. ஓகேவா? டெமோக்ரஸி வந்து ரொம்ப ஒரு பெரிய பவர் வந்து அதுக்கு தான் சோர்ஸ் ஆஃப் பவர் இருக்குது. இது வந்து யாருக்கிட்ட பவர் அதிகம் ஜாஸ்தி? சிட்டிசன்ஸ் கிட்ட, அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் கிட்ட தான் வந்து பவர் ஜாஸ்தி. ஓகேங்களா? அவங்க நினச்சா யாரை வேணாலும் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட சிஎம்மாவோ இல்லை வந்து கண்ட்ரியோட பிரசிடென்ட் மினிஸ்டராகவோ உட்கார வைக்க முடியும், பிரைம் மினிஸ்டராக உட்கார வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லா பவரும் யார்கிட்ட இருக்குது? பாப்புலேஷன் கிட்ட இருக்குது, கண்ட்ரியோட பாப்புலேஷன் கிட்ட. ஸோ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஹெல்தி டெமோக்ரஸி, ஒரு கண்ட்ரி வந்து ஹெல்த்தியாக டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து ஹெல்த்தியாக இருக்குது, ஹெல்தி டெமோக்ரஸி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னது? ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னது? இது ரொம்ப முக்கியங்க. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எல்லா சிட்டிசனுமே வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அந்த லா கீழே ஆகட்டும், என்ன பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு கொடுக்குற எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற எந்த பெனிஃபிட்ஸாக இருந்தாலுமே எல்லாருமே, எல்லா மக்களுமே ஒரே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். நீ வசதி, நீ வந்து கம்மி அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் லெவலில் எல்லாருமே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று அப்படிங்கிறது தான் ஈக்குவாலிட்டி. ஃப்ரீடம் என்னது? மக்களுக்கு அவங்களோட சொந்தமாக யோசித்து அவங்களுக்கான சாய்ஸை வந்து அவங்க வந்து எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். எதாக இருந்தாலுமே அவங்களோட நம்பிக்கையை அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்கள வந்து விடணும். ஸோ எந்த பயமே மக்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் இருக்கக்கூடாது, அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃப்ரீடம். அடுத்து ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒருத்தரை நம்ம வந்து எலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த எலெக்ட் பண்ணுறது வந்து ஸ்ட்ரக்சர்ட் பப்ளிக் ப்ராசஸாக இருக்கணும். அதாவது நம்ம ஓட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி எலெக்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு பப்ளிக் ப்ராசஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து மக்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ குறிப்பிட்ட ஏஜ் வருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் அடல்ட்டுக்கு ஓட் பண்ணுற ரைட்ஸை வந்து கொடுக்கணும் கவர்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ நம்மளதை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு 18 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே, இஃப் யூஆர் 18 அப்படின்னா நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஓகேவா? அடுத்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ ஒரு லீகல் சிஸ்டம் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி யாரும் அதை வந்து இன்டர்ஃபியர் பண்ணாமல், எல்லா இண்டிவிஜுவலும் சரி, ஒரு கவர்மெண்ட் எந்த இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டோ எந்த கவர்மெண்ட்டோட பவரை வச்சோ அதை வந்து இன்டர்ஃபியர் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் லீகல் சிஸ்டம் வந்து எல்லாருக்குமே அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போய் சேருதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பவர்ஸ் வந்து செப்பரேட்டடாக இருக்கணும். நம்மளதில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்குள்ளே வந்து டிஸ்ட்ரிக்ட்குள்ளே டவுன், இந்த மாதிரி பவர் செப்பரேஷன்ஸ் நம்மளதில் ஏற்கனவே இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்து அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ ரைட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஈக்குவாலிட்டிக்கான பிக்சர், இது வந்து ஃப்ரீடம், கையில் அந்த சங்கிலி உடஞ்சிட்ட மாதிரி இருக்குது, ஃப்ரீடம்க்கான பிக்சர். இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ், எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்க ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்டிசிபேஷன். இது வந்து ஓட்டிங் மெத்தடுக்கானது. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து ஜுடிஷியரி. ஸோ இந்த மாதிரி இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்து இது என்னன்னு உங்களுக்கு கேட்கலாம், அதனால் வந்து இதை பார்த்துக்கோங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டிருக்காங்க. இந்தியாவில் ஓட்டிங் சிஸ்டம் பண்ணுறவங்களோட கையில் அந்த இங்க் வைப்பாங்க இல்லையா, அதோட பிக்சர் இது. ஸோ அடுத்து ஹிஸ்டாரிக்கல் டைம்லைன் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெமோக்ரஸி செஞ்சுரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ரஸியும் ஓட்டிங் மெக்கானிசமும் நிறைய மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர்லியர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங் ரைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக, சில கிளாஸஸ் அது வந்து எப்படி இருந்ததுன்றது இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத எப்போ இருந்து கொண்டு வந்தாங்கன்னா 1950 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி யூகேயில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் ஓட்டிங் அப்படின்றது இருக்குது. அது வந்து 1928 இங்கே வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி யூஎஸ்ஏல டெமோக்ராட்டிக் ஃபவுண்டேஷன் வந்து 1787 வந்துருச்சு. ஆனால் ஃபுல்லாக எஃபெக்டிவாக இல்லை. அது வந்து யூனிவர்சல் ஓட்டிங்காக எப்போ மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965 மாறி இருக்கு. அதே மாதிரி சுவிட்சர்லாண்டில் வந்து 1848 இருக்குது.
ஸோ 1971 வரைக்கும் 1848 இருந்தாலுமே விமனுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் 1971 விமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1971 அப்புறம் தான் அது வந்து யூனிவர்ஸாக மாறி இருக்கு. ஸோ என்னென்ன கண்ட்ரியில் எப்படி எப்படி அந்த டெமோக்ரஸி வந்து எவாலுவேட் ஆகி எப்பத்துலேருந்து வந்து அவங்க வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸாக மாறி இருக்காங்கன்றது இந்த டோன்ட் மிஸ் அவுட்டில் இருக்குது. ஓகேங்களா, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ப்ரைமரி ஃபார்ம் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டோட ப்ரைமரி ஃபார்ம் என்னென்ன? டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி 2 இருக்குது. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸினா என்னது? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த சிஸ்டம் டைரக்ட் டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் வந்து ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா டெய்லி லெஜிஸ்லேட்டிவ் டெசிஷன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ கண்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் கண்ட்ரியில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும், லாவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ரூல் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லெஜிஸ்லேட்டிவ் டெசிஷனை வந்து டே டு டே லைஃப்பில் வந்து மக்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த லாவை வந்து அப்டேட் பண்ணுறாங்களாம். இது வந்து சின்ன ஃபார்மேட் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுவிட்சர்லாண்டு டைரக்ட் டெமோக்ரஸி பாசிபிள். ஏன்னா அங்கே கண்ட்ரியில் வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஹை ஸ்கேல் டென்ஸ்லி பாப்புலேஷன் நேஷனில் வந்து இது ரொம்ப ஹைலி சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா என்னது? சிட்டிசன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ரெப்ரசன்ட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்மளுக்கு பதிலாக அவங்க நம்ம கவர்மெண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டு அவங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து மக்களை வந்து மக்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க மூலமாக நம்மளுக்கு வந்து செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ ஓட்டு போட்டு நம்ம எலெக்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு வந்து சிஎம் இருக்காங்க. ஸோ சிஎம் வந்து நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து அவர் வந்து நம்ம கண்ட்ரிக்கு நம்மளோட பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு வந்து அவர் செய்வார். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஎம் தான் வந்து நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ மக்களால் சிட்டிசன்ஸால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அந்த நாட்டுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, நம்ம சார்பாக அவங்க செய்வாங்க. அதுதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்க்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அக்கௌண்டபிள். அதாவது எல்லாமே என்ன அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் என்ன நடந்தாலுமே அதுக்கு வந்து யார் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து டைப் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரியில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 4 கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரின்னு அப்படின்னு என்னது? 2 ஹவுசஸ் இருக்கும், பார்லிமெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக. ஸோ என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸிக்யூட்டிவ் ஸ்ட்ரக்சர். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இது வந்து ஸ்டேட் லெவலில் பேசல, கண்ட்ரி லெவலில் பேசுகிறாங்க. ஓகேங்களா, ஸோ கண்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெட் யார்? நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் நம்மளோட ஹெட்டு. அவரு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹவுஸ் இருக்குது பார்லிமெண்ட்டில். ஒன்று வந்து லோவர் ஹவுஸ் லோக்சபா, அவங்களுக்கு தான் வந்து அதிக பவர் இருக்குது. அடுத்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ் ராஜ்யசபா. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்க ஜுடிஷியரி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஃபார்மாக இருக்கும். இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் 2 மெத்தடும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையுமே வந்து ஜுடிஷியரி ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சராக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ யூஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா இது பிரசிடென்ட். அங்கே வந்து யார்? பிரைம் மினிஸ்டர் இருக்க மாட்டாங்க, பிரசிடென்ட் இருப்பாங்க. பார்லிமெண்ட் இருக்கிற இடத்துல தான் வந்து உங்களுக்கு யார் இருப்பா? பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. பிரசிடென்டல் இருக்கிற இடத்துல பிரசிடென்ட் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா, யூஎஸில் யார்? பிரசிடென்ட் தான் வந்து ஹெட்டு. அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக எலெக்ட் ஆகுறாங்க. இவர் வந்து லெஜிஸ்லேச்சர் இல்லாமல் தனியாக வந்து வேலை செய்வார் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் நம்மளுக்கு வந்து பை கேமரல் பார்லிமெண்ட்டுன்னு இருக்குது இல்லையா, இங்கே வந்து பை கேமரல் காங்கிரஸ்ன்னு இருக்கும். இங்கே வந்து ஈக்குவல் பவர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். யாருக்குன்னா செனேட் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 2 பேர்த்துக்கு. இப்போ நம்மளதுல வந்து 2 ஹவுஸ் சொன்னோம்ல, இங்கே வந்து செனேட் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஈக்குவல் பவர்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜுடிஷியரி ஸ்டேட்டஸ் வந்து இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பார்லிமெண்ட்ரி. ஸோ பார்லிமெண்ட்ரி அப்படின்னாலே எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யார்? பிரைம் மினிஸ்டர். அவருக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. இங்கேயும் வந்து பார்லிமெண்ட் தான் இருக்குது. இங்கே வந்து அதே செனேட் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து ஈக்குவல் பவர் ஷேர் ஆகிருக்கு. ஜுடிஷியல் இது வந்து லெஜிஸ்லேச்சர் அண்ட்
எக்ஸிக்யூட்டிவ் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து சவுத் கொரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்டல், அங்கே வந்து பிரசிடென்ட் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். இங்கே வந்து யூனிகேமரல் சிஸ்டம் இருக்கும், ஒரே சிங்கிள் ஹவுஸ் தான். அங்கே வந்து அசம்பிளியில் இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் வந்து நேஷ்னல் அசம்பிளி அப்படி சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஹவுஸ் தான், 2 ஹவுஸ் நம்மளதில் இல்லையா, அங்கே வந்து ஒரு ஹவுஸ் தான் இருப்பாங்க, அதனால தான் அதுக்கு பேர் யூனிகேமரல் சிஸ்டம். யூனிகேமரல் சிஸ்டம்னா என்னது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து ஒரே ஒரு ஹவுஸ் தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து யூனிகேமரல் சிஸ்டம். ஓகேங்களா. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ த கிளாசிக் டெஃபினிஷன், லேட் 19th சென்ச்சுரியில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸோட பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன், ஓகேவா, அவர் வந்து ஒரு டெமோக்ரட்டியை பற்றி ஒரு இது சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அப்படின்னா என்னது, டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறத, டெமோக்ரஸி அப்படிங்கிறத இதை விட சிம்பிளாக ஈஸியாக ஒருத்தர்னால சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த சேயிங்க சொன்னது யார், ஆப்ரஹாம் லிங்கன். என்ன சொல்கிறாரு, ஒரு கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட், மக்களுக்கான கவர்மெண்ட். ஓகேவா, இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்னா என்னது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கான மக்களோட கவர்மெண்ட் தான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. இந்த சேயிங் ரொம்ப ஃபேமஸான சேயிங், கவர்மெண்ட் ஆஃப் பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அப்படிங்கிறது. இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம், யார் சொன்னா அப்படின்னு. ஸோ ஆப்ரஹாம் லிங்கன், இவர் வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மொரால் பெயிண்டிங், இது வந்து அந்த யூஎஸில் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள், கன்வென்ஷன் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி, டெபிக் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் வந்து இருக்குது. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் யூஎஸ்ஏல வந்து இது இருக்குது. பெயிண்டர், இவருக்கு பேர் வந்து வெடார் அப்படிங்கிறவர் வந்து இதை பெயிண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இது எந்த டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1896 டைமோட இது. ஓகேவா. ஆப்ரஹாம் லிங்கனோட அந்த பெயிண்டிங், அவர் சொன்ன அந்த வேர்டை வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. மொரால் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு லார்ஜ் பெயிண்டிங் இல்லைன்னா ஆர்ட் ஒர்க் டைரெக்டாக வால் இல்லைன்னா சீலிங்கில் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து மொரால். ஓகேவா. ஸோ ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்குறாங்க. ஏர்லி ரிப்பப்ளிக் அண்ட் இந்தியன் கவர்னன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிப்பப்ளிக் அப்படின்னா என்னது, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் வந்து இருப்பார். கரெக்டாக. இது வந்து பாரம்பரிய அரசியல் கிடையாது. அதாவது ஒரு கிங் கீழே அவங்களோட பையன், அவங்க பையன் கீழே அவங்க பையன், அந்த மாதிரி ஹெரிடிட்டரி மோனார்க் கிடையாது. ரிப்பப்ளிக் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து ஆட்சி பண்ணுறது தான் ரிப்பப்ளிக். ஓகேவா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பியூராக இப்போ இருக்கிற மாடர்ன் இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து வேறு கண்ட்ரியிலேருந்தெல்லாம் நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணி நம்ம வந்து வாழலை. ஓகேங்களா. அந்த கண்ட்ரியில் வந்து டெமோக்ராட்டிக்காக இருக்காங்க, அப்போ நம்மளும் வந்து அந்த மாதிரி மாறிக்கணும் அப்படிலாம் நம்ம வந்து இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் இல்லிட்ரேஷன்ஸ் எடுத்து பார்த்தா நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்து இந்த டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற, ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் மகஜன பிரதாஸ். ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கல்ல, மகஜன பிரதாஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்ஷியன் மகஜன பிரதாவில் என்ன நடந்திருக்குன்னா, வஜ்ஜி அப்படிங்கிற ஸ்டேட் இருக்குது. ஸோ வஜ்ஜி அப்படின்னா விர்ஜின்னு சொல்கிறாங்க. அது அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு ரிப்பப்ளிக் ஸ்டேட்டாக தான் வந்து அந்த காலத்துலேயே அவங்க வந்து இருந்திருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி லிச்சச்சாவி அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கே வந்து என்னது அப்படின்னா, அங்கேயும் வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து மக்களோட கலெக்டிவ் டெசிஷன்ஸை கேட்டு தான் வந்து அவங்க வந்து டெசிஷன்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட் பேஸ்ட் ஆன் பர்த் ரைட். அவங்களோட பர்த் ரைட், அதாவது நான் வந்து நான் வந்து ஒரு அரசர், என்னோட இதை தான் நீங்கள் கேட்கணும், நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படிலாம் இல்லாமல் எல்லா மக்களோட டெசிஷன்ஸையும் ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாதிரி ஒன்று வச்சு தான் வந்து பர்டிகுலர் சிவிக் இஷ்யூஸ், அதாவது பப்ளிக்கு நடக்கிற இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னதுன்னா, உத்தரமேரூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது 10th century CE தமிழ்நாட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா செவத்தில் எழுதியிருப்பாங்களா அந்த காலத்தில் அந்த இது. ஓகேங்களா. ஸோ இது வந்து எங்கே பார்த்தீங்க அப்படின்னா வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சோலா பீரியடில் இருந்த டெம்பிள் இது. அங்கே செவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. அதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோக்கல் பாடி எலெக்ஷன் சபா இருக்குல்ல, வில்லேஜஸில் நடக்கும் இல்லையா, அந்த சபா எலெக்ஷன் வந்து எப்படி நடந்ததுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அதில் இருக்கும். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேலட் பாக்ஸ் மெத்தட், சீலடு பேலட் பாக்ஸ்னால் எலெக்ஷன் பேர் எழுதி பேப்பரில் போட்டு நம்ம வந்து டப்பாவில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுலேருந்து எடுப்பாங்க, எண்ணி கவுண்ட் பண்ணுவாங்களா, அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பர்டிகுலர் சபாவோட மெம்பரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகேங்களா.
ஸோ நான் சொன்னேன் இல்லையா, உத்தரமேரூரோட அந்த வைகுண்ட பெருமாள் டெம்பிளில் இருந்த இன்ஸ்கிரிப்ஷன் இதுதான் அது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் இன் 10th century இந்தியா. 10th centuryலேயே வந்து ஆன்டி கரப்ஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உத்தரமேரூர் ரெக்கார்ட்லேயே தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்த்தோம்ல, அதில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து இப்போ ஃபினான்ஷியலாகவோ இல்லை வந்து அவங்க வந்து யார்கிட்டையாவது வந்து லஞ்சம் வாங்குறாங்க, பிரைட் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க வந்து அவங்களே கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அவங்கள உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் பதவியிலிருந்தே அவங்கள வந்து தூக்கிடுவாங்களாம். ஸோ இது வந்து எதில் இருக்குது, உத்தரமேரூர் ரெக்கார்டில் இருக்குது. என்னென்னு இருக்குது, அந்த காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற யாராவது லஞ்சம் வாங்கினா, அதாவது பிரைட் பண்ணாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சாலே அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள அந்த பர்டிகுலர் பதவியிலிருந்து அவங்கள வந்து தூக்கிடுறாங்க அப்படின்றத இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்போ நடந்திருக்கு, 10th century இந்தியா டைமில் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு. ஓகேவா? அடுத்து எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கிங் த சாந்தி பிரபா அப்படிங்கிறது எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சாந்தி பிரபா அப்படிங்கிற செக்ஷன் வந்து எதில் இருக்குது, மகாபாரதாலேருந்து எடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பீஷ்மா வந்து யுதிஷ்டருக்கு வந்து ஒரு டீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இறக்குற நிலையில் இருக்கிறாரு பீஷ்மா. அந்த டைமில் வந்து யுதிஷ்டருக்கு வந்து சொல்கிற சில விஷயங்களை வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கவர்னன்ஸ் பற்றியும் ராஜ் தர்மா, அதாவது ராஜாக்கள் வாழ வேண்டிய தர்மம், அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ராஜாவுக்கு வந்து எது முக்கியமாக இருக்கணும், மக்களோட நலன், வெல்ஃபேர் ஆஃப் பப்ளிக், மக்களோட நன்மை, அவங்களுக்கு வந்து என்ன நல்லது செய்யலாங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மெயின் அல்டிமேட் கோலாக இருக்கணும் அப்படின்றாரு. எந்த ஒரு பர்சனல் பயாஸும் இல்லாமல் ஒரு கண்ட்ரியில் லா எப்படி இருக்கணும், எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ எங்கள் அக்கா தப்பு பண்ணிட்டாங்க, என் தம்பி தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக அந்த லாவை மாற்றுறதோ இல்லை வந்து லேபிள் பண்ணுறதோ இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வந்து அந்த லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு கொடுத்துருக்க பவர் வந்து உனக்கு வந்து அந்த பவர்னால உனக்கு ஈகோவோ இல்லை அந்த பவர் மேலே உனக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து கிங்கோட அத்தாரிட்டி, கிங்குக்கான பவர் வந்து டெம்ப்ரவரி தான். ஓகேவா? ஸோ அவங்க எப்பயுமே வந்து அந்த மாரல் ரூல்ஸ், லாஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தர்மத்தின் வழியில் அவங்க நடக்கணும் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நாளை தான் வந்து அவர் வந்து அவங்களோட தம்பி, அவரோட பீஷ்மா வந்து யுதிஷ்டருக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 17th centuryயில் அதான் நான் சொன்னேன் இல்லையா, யுதிஷ்டருக்கு வந்து பீஷ்மர் வந்து சொல்கிறாரு இல்லையா, அந்த பர்டிகுலர் சேயிங் சொல்கிற அதை டெபிக் பண்ணுற இந்த பிக்சர். இதில் வந்து கிருஷ்ணா இருக்கிறாரு அப்படி சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ணா வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. இந்த மொமெண்ட்டை வந்து அவர் வந்து விட்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு, பார்த்துட்ருக்காரு அப்படி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க பார்ட் 1 வீடியோ. மீதியை பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.